பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கருணாகரன் வேட்பு மனு தாக்கல். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கருணாகரன் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக குளித்தலை சுங்ககேட் ரவுண்டான பகுதியில் இருந்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தினார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தேர்தல் காரியாலயத்தை அதிமுக கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குளித்தலை தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான சுவாதிஸ்ரீ முன்னிலையில் வேட்பாளர் கருணாகரன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சின்னச்சாமி, பாஜக கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன், அதிமுக மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மருதூர் திருநாவுக்கரசு, பொதுக்குழு உறுப்பினர் சோமு ரவி, பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குளித்தலை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். குளித்தலை தொகுதியில் தேர்தல் களத்தில் முக்கிய கட்சிகளான அதிமுக, திமுக மற்றும் இதர கட்சிகளின் வேட்பாளர்கள் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. தொகுதியின் வளர்ச்சிப் பணிகள், மக்களின் அடிப்படை தேவைகள், விவசாயிகளின் பிரச்சினைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னிறுத்தப்பட்டு வருகின்றன. வாக்காளர்கள் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேர்தல் கமிஷனும் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. வாக்குப்பதிவு நாளும் நெருங்கி வருவதால் வேட்பாளர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தமிழ்நாடு சுத்தப்பணிக்கு பேரவையில் உள்ள இடமுறை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று பலமாற உறுதி கூறுவேன்.